ஸோ எட்ஜ்னா என்னன்னா என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட்ஸ் ஃபார் ஜிஎஸ்எம் எவல்யூஷன். இதுவுமே ஒரு 2G இதுதான், 2G கான்செப்ட், செகண்ட் ஜெனரேஷன் கான்செப்ட் தான். ஸோ ஃபார் ஹையர் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ வந்து எட்ஜ் ஆர்கிடெக்சர் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் ஸ்பீடு, ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இதுதான் சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். ஜிஎஸ்எம் பர்டிகுலர் எய்ம் ஆஃப் ஆக்சுவலாக ஜிஎஸ்எம் வந்து ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா ஆக்சுவலாக பர்டிகுலர் எய்ம் ஃபார் ஒன்லி வாய்ஸ் கால்ஸ் ஆர் எய்தர் டேட்டா. வாய்ஸு இல்லைன்னா டேட்டா யூஸ் பண்ணுறதுக்காக ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணாங்கப்பா. ஜிபிஆர்எஸ் ஏன்னா ஸோ பர்டிகுலர் எய்ம் இஸ் டு சைமல்டேனியஸ்லி வாய்ஸ் கால்ஸும் நடக்கணும், டேட்டா ரேட்ஸும் நடக்கணும் அட் ஹையர் டேட்டா. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா வந்து ஹையராக இருக்கிறதுக்காக ஜிபிஆர்எஸ் போனாங்க. ஸோ எட்ஜ் ஆர்கிடெக்சர் எதுக்கு போயிருக்காங்கன்னா இன்னும் ஃபர்தர் டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா, தே வெண்ட் ஃபார் எட்ஜ் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் எப்படி செகண்ட் ஜெனரேஷன் எவால்வேஷன் ஆச்சு அப்படின்றது. ஸோ அப்போ ஜிஎஸ்எம் வந்து 2G கான்செப்ட், ஜிபிஆர்எஸ் வந்து 2.5G. சிமிலர்லி எட்ஜ் கான்செப்ட் வந்து 2.75G. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 2G, 2.5G, 2.75G, அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஜெனரேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜிஎஸ்எம் கான்செப்டில் வந்து நீங்கள் ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா எவ்வளோ தூரம் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்? பெர் செகண்ட் வந்து 40 பிட்ஸ் தான் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ the speed for GSM technique, it is 40 bits per second. So in நீங்க அந்த ஜிபிஆர்எஸ் டெக்னிக் எடுத்தீங்கன்னா 200 பிட்ஸ் பெர் செகண்ட். அது வந்து தியரட்டிக்கலா, ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா we can send 170 பிட்ஸ் பெர் செகண்ட், கேபி, கிலோ பிட்ஸ் பெர் செகண்ட். ஸோ அப்போ வந்து 40 பிட்ஸ் பெர் செகண்ட், கிலோ பிட்ஸ் பெர் செகண்ட் வந்து இன் ஜிஎஸ்எம் டெக்னிக்கு. சிமிலர்லி ஜிபிஆர்எஸ் டெக்னிக்கு இட் ஹேஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் 200 kbps per second. Similarly, in edge concept, they increase the transmission up to 400 kilobits per second. ஸோ அப்போ வந்து நம்ம டேட்டா ரேட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ண they are upgrading the architecture of GSM. ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள். சரி, எப்படி அப்கிரேட் பண்ணுறாங்க? வாட் இஸ் த ஆர்கிடெக்சர் தே ஹவ் யூஸ்டு? ஸோ அப்கிரேடேஷனுக்கு யூஸ் பண்ண மெத்தட்ஸோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா ஓவரால் எட்ஜோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதுலப்பா? எஸ் சார். ஸோ ஓகே, ஸோ ஜிஎஸ்எம் ஆர்கிடெக்சர், ஜிபிஆர்எஸ் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் எட்ஜ். ஸோ எட்ஜ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ ஃபார் இம்ப்ரூவிங் த டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ எட்ஜ் இட் இஸ் ஏ டிஜிட்டல் மொபைல் ஃபோன் டெக்னாலஜி தட் அலோஸ் இம்ப்ரூவ்டு data transmission rates. So edge or eGPRS na enna evolved general packet radio service. So edge is also called as eGPRS, which is implemented as the enhancement of 2.5G GSM or GPRS architecture. So GPRS na vandu 2.5 generation solliruken. So edge it is 2.75 generation. So in edge we does not require much hardware or software change to be made in the GSM core architecture. So இங்க வந்து ஜிபிஆர்எஸ்ல நம்ம இது பார்த்தோம்ல, இங்க வந்து no need to change any hardware or software, much change இருக்காது. ஏன்னா வந்து GSM ஆர்கிடெக்சர்ல இருந்து ஜிபிஆர்எஸ் எப்படி வேரி ஆகுதுன்னா சர்விங் நோட்ஸ் இருக்கும். 2 types of serving nodes இருக்கு. அதே மாதிரி பேக்கெட் கண்ட்ரோல் யூனிட்ன்றது வந்து பிஎஸ்சியில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 3 காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன் எட்ஜ் வந்து அந்த அப்கிரேடேஷன்ஸ் வந்து ரொம்ப இருக்காது, அதிகமாக இருக்காது. எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அட் த மொபைல் ஸ்டேஷன் அண்ட் பேஸ் ஸ்டேஷன் தான் வந்து சம் அப்கிரேடேஷன்ஸ் இருக்கும். ரிமைனிங் ஆர்கிடெக்சர் இட் வில் ரிமைன் த சேம். ஓகே, ஸோ இது புரிஞ்சதுலவா? ஸோ அப்போ வந்து இட் இஸ் a digital mobile phone technology which allows improved
data transmission. So it is used as the enhancement. So it is actually developed for the enhancement of GPRS networks. So we need to increase the speed of data. So for that we are going for the edge technology. It does not require much change in hardware or software. So since GSM technique, it is a analog technique. So in edge they are using time division multiplexing technique. So TDMA, FDMA, everything it is analog technique. Rather than CDMA, it is a digital technique. So இது வந்து GSM, basic architecture is GSM. So we are using analog technique. So it is a new time division multiplexing based radio access technique to enhance the packet radio service. So that gives GSM and TDMA. So for the evolution of 3G. So it gives the evolutionary path for 3G. ஏன்னா வந்து இப்போ ஜிஎஸ்எம் நான் என்ன சொல்ல 40 கிலோபிட்ஸ் பெர் செகண்ட் தான் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் டேட்டாவை. ஸோ இமிடியேட்டாக இப்போ நம்ம 3G போயிட்டோன்னு வச்சுங்க. ஸோ வி கேன் யூஸ் அப் டு 2 Mbps. ஸோ 2 Mbps டேட்டா ரேட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இம்மிடியேட்லி இஃப் யூ ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் 40 கிலோபைட்ஸ்ல இருந்து மெகாபைட்ஸுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் டைரெக்டாக பண்ண முடியாது. So we require more hardware and software change. So for that 2.5G, 2.75G அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.5Gல வந்து as I said earlier, it is 200 kbps நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ சிமிலர்லி 2.75க்கு we can transmit up to 400 kbps per second. ஸோ தட் இஸ் ஹெட்ஜ் டெக்னாலஜி. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்எம்லேருந்து எப்படி எவாலுவேஷன் ஆச்சு 2.5 அப்படி பார்த்தீங்கன்னா 40 kbpsலேருந்து 200 kbps. So that is 5 times increment இருக்கு. So similarly இப்போ 200லேருந்து 400 2 times increment இருக்கு. So every time they will be increasing the speed of data transmission. So அதுதான் கான்செப்ட். இங்கே ஒன்றும் இது ரொம்ப வெரி சிம்பிள் டாபிக் இது. ஸோ ஒரு 3G பாத் 2Gலேருந்து எப்படி 3G கன்வெர்ட் பண்ணாங்க, அந்த வாட் இஸ் த எவல்யூஷனரி பாத் அப்படின்றத வந்து சொல்றது தான் அந்த ஏஜ் கான்செப்ட். நம்ம அடுத்து ஃபைனல் கான்செப்ட் இன் 2G வந்து ஏஜ். ஸோ நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் ஃபார் ஏஜ் இட் இஸ் பேசிக்கலி த சேம் ஆஸ் இன் ஜிபிஆர்எஸ். ஸோ அந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதுலப்பா? எஸ் சார். ஓகே. ஸோ இதில் எவ்வளோ சொல்லியிருந்தேன் நான் 400 kbps டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இட் அலோஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட்ஸ் ஆஃப் 384 kbps. ஸோ தியரட்டிக்கலாக ஆக்சுவலாக தே வில் பி செய்யுங்க. ஸோ ஃபார் கேல்குலேஷன் எவ்ரி திங் 400 kbps சொல்லியிருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பாசிபிள்னா மேபி டியூ டு சம் எரர்ஸ் இருக்கலாம், ஆப்டிக்கல் ஃபைபர் எரர்ஸ் இருக்கலாம். ஸோ அதான் டிரான்ஸ்மிஷன் எரர்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ டியூ டு தட் வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ ஃபீஸிபிள் பாசிபிள்னா வந்து 384 kbps. ஸோ எட்ஜ் யூசஸ் த சேம் சேனல்ஸ். ஸோ அங்கே ஆர்கிடெக்சரும் சேமு. ஸோ சேனல்ஸ் இன் த சென்ஸ் வாய்ஸ் சேனல்ஸ், கண்ட்ரோல் சேனல்ஸ், எவ்ரி திங் சேம் இன் எட்ஜ் கம்பேர்ட் டு ஜிபிஆர்எஸ். ஸோ அதே மாதிரி இன் எட்ஜ் வந்து வி ஆர் யூசிங் 8 PSK மாடுலேஷன் ஆக்சுவலாக. ஸோ 8 PSK மாடுலேஷன்னா பிஎஸ்கேனா ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்கு. ஸோ வி ஆர் யூசிங் 8 PSK மாடுலேஷன். அதுதான் இப்போ கோட்ரேச்சர் QPSKன்னு பார்த்தீங்க. ஸோ எவ்ரி திங். ஸோ இப்போ வந்து GMSKன்னா வந்து காசியன் மினிமம் ஷிஃப்ட் கீயிங், GMSK. ஸோ இந்த காசியன் மினிமம் ஷிஃப்ட் கீயிங் தான் வந்து GSM டெக்னிக்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக GMSKல வந்து 1 bit per symbol. ஸோ சிம்பிள் பிட்ஸு இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் டெக்னிக்கில் படிச்சிங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு பிட்டு வந்து ஸோ தேர் வில் பி 1 bit per symbol. ஒரு சிம்பிளில் வந்து ஒரு பிட்டு தான் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது ஜிஎஸ்எம்ல வந்து 40 kbpsன்னு படிச்சிங்க. ஸோ இட் யூசஸ் GMSK மாடுலேஷன். ஸோ இங்கே எட்ஜில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா 8 PSK மாடுலேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா we can transmit 3 bits per symbol. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ 3 bits per symbol நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணக்குள்ள ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன்
will be more. ஸோ இங்க என்ன யூஸ் பண்றாங்க 8 PSK மாடுலேஷன், ஜிஎஸ்எம்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னா GMSK மாடுலேஷன். ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணுவா ஸ்லைடு. புரியலவா? எஸ் சார், சேஞ்ச் பண்ணுங்க சார். ஓகே. So objectives. So the objectives with the edge is to offer higher bandwidth efficiency. So the higher bandwidth efficiency is achieved through the 8 PSK modulation. So in general PSK na என்னப்பா phase shift இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், GSMல வந்து GMSK யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து phase shift வந்து 90 degrees positive or minus 90 degrees. So either 90 degrees or the other way. So negative shift இருக்கும், positive or negative shift இருக்கும். இங்க 8 PSKல வந்து எப்படி இருக்குன்னா வந்து so the phase shift it will be around 45 degrees, 90 degrees, 135, 180, 225, 270, 315 and 360. So finally, so அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்மிஷன்ஸ் அந்த ஃபேஸ் டிஃபரன்சஸ் இவ்வளோ இருக்கும். ஸோ PSK involves a phase change of the carrier signal according to the incoming bit stream. So bit stream பொறுத்து phase differences இங்க இருக்கும். So generally in GMSK வந்து phase difference it will be around 90 degrees தான் இருக்கும், positive or negative. அந்த மாதிரி இங்க வந்து it will be around 45, 90, 135, so 135, 180, 225, 270 or 315 அந்த மாதிரி phase shifts இருக்கும். So by this we can enhance the transmission data. So இதுதான் difference. So இது அவ்வளவுதான் concept of edge. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ 3G யூஸ் பண்ணுறீங்கல்லப்பா, 3G யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ 2015 அந்த டைம்லாம் வந்து 3G டெக்னாலஜி தான் இருக்குது, 4G இல்லை ஆக்சுவலாக. நவ் யூ ஆர் யூஸிங் த LTE, லாங் டேர்ம் எவல்யூஷன் டெக்னிக்கு. ஸோ LTE 4G LTEன்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 3G ப்ராசஸில் வந்து ஆக்சுவலாக ஸோ அரௌண்ட் 3G தட் இஸ் வி ஆர் யூஸிங் எட்ஜ். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜீன்ட்டு ஒரு சிம்பிள் வரும், நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாலே ஜீன்னு ஒரு சிம்பிள் வரும், that denotes the GPRS. அந்த மாதிரி ஈன்னு ஒரு சிம்பிள் வரும். ஸோ தட் denotes the edge டெக்னாலஜி. அப்புறம் நீங்கள் ஹெச் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹெச்னா வந்து HSP, ஹை ஸ்பீட் பேக்கெட் ஆக்சஸ், அதெல்லாம் வந்து CDMA டெக்னிக்ஸில் வரும். ஸோ இந்த ஈன்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போ இதெல்லாம் மொபைல் ஃபோன்? அதுதான். ஸோ இப்போ இந்த அடிஷன் டு GMSK எட்ஜ் யூசஸ் 8 PSK. ஸோ எட்ஜில் வந்து along with the GMSK it uses the 8 PSK modulation. So அப்போ வந்து so edge techniques it consists of 1 minute. Okay. ஸோ ஓகே. ஸோ அந்த ஸ்லைட் நான் இங்கே காமிக்கல ஆக்சுவலாக. இட் இஸ் அ மாடுலேஷன் அண்ட் கோடிங் ஸ்கீம். ஸோ MCS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து சின்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 8 ஸ்டேட்ஸ் இருக்காப்பா எட்ஜில். ஸோ இப்போ 8 ஸ்டேட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் இட் வில் பி GMSK. ஸோ த லாஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் இட் வில் பி 8 PSKவாக இருக்கும். ஸோ அந்த இதை நான் காமிக்கிறேன், நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போவேன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து இன் அடிஷன் டு GMSK எட்ஜ் யூசஸ் 8 PSK மாடுலேஷன் டெக்னிக். அப்போ GMSK இருக்கும், 8 PSK இருக்கும். ஸோ GMSK வில் பி யூஸ்டு பை த GSM அண்ட் GPRS டெக்னிக். ஸோ அலாங் வித் GMSK 8 PSK இட் இஸ் யூஸ்டு இன் த எட்ஜ் டெக்னிக். So 8 PSK na enna? So while 8 PSK the incoming bit stream is grouped into 3 bits, that is 2 power k அப்படினு பாத்தீங்களா. so number of so determining the number of bits அப்படின்றது வந்து 2 power k equation. so 2 power 3 is 8 states. so at the time so அந்த 8 ஸ்டேட்ஸுக்கும் எப்படி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னா 45 degrees, 90 degrees, 135, 180, 225, 270 and 315. இந்த மாதிரி தான் வந்து
உங்களோட ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும் அந்த 8 ஸ்டேட்ஸ்க்கும் இன் 8 PSK மாடுலேஷன். ஸோ வித் எட்ஜ் த சிம்பிள் ரேட் இஸ் ஸ்டில் 270 kbps. ஸோ நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன், அப்போ வந்து ஜிபிஆர்எஸ்ல வி ஆர் சென்டிங் 1 பிட் பெர் சிம்பிள். அப்போ ஜிபிஆர்எஸ்ல நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்கன்னா 270 கிலோ சிம்பிள்ஸ் பெர் செகண்ட். ஸோ 270 கிலோ பிட்ஸ், ஏன்னா ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்கு, ஒரே ஒரு பிட்டு தான் இருக்கு. அப்போ 270 கிலோ பிட்ஸ் பெர் சிம்பிள் செகண்ட் தான் வந்து நீங்கள் ஜிபிஆர்எஸ்ல சென்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து ஈச் சிம்பிள் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பிட்ஸ். ஸோ அப்போ வந்து ஸோ எவ்வளோ கிலோ சிம்பிள்ஸ் பெர் செகண்ட் போகும்? 812.5 கிலோ சிம்பிள்ஸ் we can transmit. அதுதான் வந்து which will be useful for the more transmission of data. ஸோ இப்போ வந்து ஜிபிஆர்எஸ்ல we are using 1 bit per symbol, எட்ஜில் வந்து 3 bits per symbol. ஸோ அந்த சிம்பிளோட ரேட் எப்படி இருக்குன்னா 270 கிலோ சிம்பிள்ஸ் பெர் செகண்ட் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து since we are using 3 bits, so the speed it will be 812.5 கிலோ சிம்பிள்ஸ் பெர் செகண்ட். அந்த மாதிரி ரேட்ல இருக்கும், என்ஹான்ஸ் ரேட்ல இருக்கும் எட்ஜில். ஸோ இப்போ இந்த எட்ஜ் ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரி த பேசிக் இட் இஸ் த பேசிக் ஆர்கிடெக்சர் ஃபார் ஜிபிஆர்எஸ். ஸோ ஜிபிஆர்எஸ்ல இருக்க எல்லா காம்போனன்ட்ஸும் இருக்கும். ஸோ ஒன்லி சேஞ்ச் இட் வில் பி நியூ பிடிஎஸ் அண்ட் நியூ ஃபோன்ஸ். வி நீட் டு ஆல்டர் த மொபைல் எக்யூப்மெண்ட் விச் வில் சப்போர்ட் த எட்ஜ் பிரின்சிபல். ஸோ இப்போ வந்து இந்த இப்போ அதுதான் நான் சொல்லியிருந்தேன், அந்த மொபைல் பட்டன் ஃபோன்ஸுக்கும் உங்களோட டச் ஃபோன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ பட்டன் ஃபோன்ஸில் வந்து நீங்கள் இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும், ஒன்லி வாய்ஸ் கால்ஸு நீங்கள் அக்சஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அப்புறம் வந்து ஸோ பட்டன் ஃபோன்ஸ்லேயும் சம் அப்கிரேடேஷன் வந்துச்சு. 2G இன்டர்நெட் ஸ்பீடு தான் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து டச் ஃபோன்ஸில் வந்து we can access either 3G or 4G சப்போர்ட்டட் ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ஸோ அப்கிரேடிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, எங்கே பண்ணுவாங்கன்னா மொபைல் எக்யூப்மெண்ட்டில் அப்கிரேடேஷன் பண்ணுவாங்க. அண்ட் வி ஆர் யூஸிங் 8 PSK மாடுலேஷன். ஸோ அப்போ வந்து ஸோ ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா, ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ அப்போ எங்கே நடக்கும், ஒரு மொபைல் எக்யூப்மெண்ட்லேருந்து பேஸ் ஸ்டேஷனுக்கு நடக்கும். ஸோ அப்போ வந்து வி நீட் டு அப்கிரேட் த மொபைல் எக்யூப்மெண்ட் அண்ட் பிடிஎஸ் டிரான்சீவர் பேஸ் ஸ்டேஷன். That is base station transmitter. BTS la வந்து equipments, some hardware and software changes. If you are upgrading, we can use the edge technology. அவ்வளவுதான். So remaining architecture same தான்பா. So இது வரைக்கும் புரிஞ்சுதுலப்பா? Yes sir. Okay. So advantage of why we are using 8 PSK. So 8 PSK is usually the highest order PSK. So QPSK na quadrature phase shift keying. So 4 types of phase shift என்று நம்ம பார்த்தோம் இதுல. CDMA பார்த்தோமா? So இங்க வந்து நம்ம 8 PSK யூஸ் பண்றோம். It is the highest order in PSK phase shift keying. So இங்க 8 different phase changes இருக்கு. So we are sending 3 bits per symbol. So there are 8 phase changes defined, 8 different phase changes defined. Each phase represents transmission of 3 bits. So that is symbols. So each symbol it will be transmitting 3 bits. So what is the advantage? So bandwidth reduces. So with the use of same bandwidth. So இப்போ பார்த்தோம்ல இங்க 270.883 கிலோ சிம்பிள்ஸ் per second அப்படின்னு பார்த்தோம். So அந்த பர்டிகுலர் பேண்ட்வித்ல we are sending 812.5 kbps. So அதுதான் அட்வான்டேஜ். ஸோ பேண்ட்வித் வித் சேம் பேண்ட்வித் இன் ஜிபிஆர்எஸ் அண்ட் எட்ஜ், பட் வி ஆர் டிரான்ஸ்மிட்டிங் மோர் டேட்டா, அவ்வளோதான். ஸோ பேண்ட்வித் ரெடியூசஸ் ஆஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஆர் சிம்பிள் இன்க்ரீசஸ். ஸோ இட் கிவ்ஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் பிஎஸ்கே மாடுலேஷன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எரர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து வி ஆர் சென்டிங் மோர் பிட்ஸ் பெர் சிம்பிள். ஸோ அப்படி சென்ட் பண்ணக்குள்ள த ப்ராபபிலிட்டி ஆஃப் எரர் இட் வில் பி increasing. So transmit, since we are using the complex 8 PSK technique, so the transmitter and receiver section are very complex. So complex process. So these are the disadvantage in 8 PSK modulation.
ஸோ இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களாப்பா? Shall I change the slide? 1 minute, sir. Okay. சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஸோ இப்போ வந்து பாப்புலேஷன் கவரேஜ் அப்படின்றது ஒரு ஜென்ரலாக அவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ 2012லேருந்து 18 வரைக்கும் ஆஃப் த பீப்புள் தே ஹவ் யூஸ்டு ஜிஎஸ்எம் எட்ஜ் டெக்னாலஜி. ஸோ அதுக்கப்புறம் WCDMA அந்த HSPA அதான் சொல்லியிருந்தல. ஸோ WCDMAனா ஒயிட் பேண்ட் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ HSPAனா ஹை ஸ்பீட் பேக்கெட் ஆக்சஸ். ஸோ இது வந்து 2012லேருந்து 18 வந்து 85% ஆஃப் பீப்புள் தே ஹவ் யூஸ்டு திஸ் டெக்னாலஜி. ஸோ திஸ் இஸ் 4G. இது வந்து 2.75G. WCDMA இட் இஸ் த 3G டெக்னிக். அதே மாதிரி வந்து இப்போ LTE. ஸோ நவ் இப்போ 220 சென்சஸ் அந்த சர்வே எடுத்தீங்கன்னா LTE பீப்புள் இன் இந்தியா, எஸ்பெஷலி இன் இந்தியா, LTE பீப்புள் யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. தென் ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த தட் ஜியோ சிம்ஸ்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம் LTE யூசர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 2018 வரைக்கும் 60% ஆஃப் த பீப்புள் தே ஹவ் யூஸ்டு 4G டெக்னிக். So then what is the difference in GPRS? So what is the downloading and uploading speed? So இப்போ GPRS technique 2.5G technique நீங்க பார்த்தீங்கன்னா download speed it will be 1.114 kbps per kbps. So uploading speed வந்து 20 kbps இருந்துச்சு. So after upgradation we get the download speed of 384 kbps and uploading of 60 kbps. So difference between GPRS and the edge technique. So மாத்துவாப்பா? Yes, sir. ஓகே. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி ஏஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு சிம் கார்ட்லேயோ இல்லை வந்து அந்த ஏஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, இல்லை ஒரு மொபைல் ஃபோனில் வந்து இட் கேன் அக்சஸ் எட்ஜ் டெக்னிக்னா அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ வாட் வி ஆர் யூஸிங் மல்டி அக்சஸ் டெக்னிக்னா யூஸ் பண்ணுறோம். டைம் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸா. ஸோ அனலாக் டெக்னிக் நான் சொல்லியிருந்தேன் GSM. ஸோ they are using multiple access technique, either FDMA யூஸ் பண்ணுவாங்க இல்லை TDMA யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டியூப்ளெட்ஸ் டெக்னிக்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ either டிரான்ஸ்மிட்டர் செக்ஷனு இல்லைனா ரிசீவர் செக்ஷனு. ஸோ ஃபுல் டியூப்ளெட்ஸ் FDD. ஃபுல் டியூப்ளெட்ஸ்னா என்ன சொல்லுங்க? ஸோ டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் இட் வில் அக்கர் அட் த சேம் டைம். ஸோ ஆஃப் டியூப்ளெட்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ டிரான்ஸ்மிஷன் நடக்கும் இல்லைனா எய்தர் ரிசப்ஷன் நடக்கும் அட் ஏ டைம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து வாக்கி டாக்கிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து சின்ஸ் வி ஆர் 2G 3G 4G everything they are using a duplex technique, full division. ஸோ ஃபுல் டியூப்ளெட்ஸ் டெக்னிக். அதே மாதிரி சேனல் ஸ்பேசிங் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ காட் சேனல்ஸ். ஸோ சேனல் ஸ்பேசிங்னா பிட்வீன் டூ சேனல்ஸ். ஸோ வாட் இஸ் த ஸ்பேசிங்? 200 kHz காட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்க CDMA டெக்னிக்ல, டு அவாய்ட் த இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அப்போ அந்த ஸ்பேசிங் வந்து எவ்ரிதிங் இட் இஸ் similar to the 2G technique. So they are using the guard band of 200 kHz. அதே மாதிரி மாடுலேஷன் டெக்னிக் இங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க? GMSK plus 8PSK. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்றாங்க இங்க. அதுக்கப்புறம் ஸ்லாட்ஸ் பெர் சேனல் 8 ஸ்லாட்ஸ் இருக்குமா, 8 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ சின்ஸ் we are using 8PSK டெக்னிக், ஸோ ஸ்லாட்ஸ் வந்து 8 இருக்கும். ஸோ ஃப்ரேம் டியூரேஷன் தான் என்ன? ஃப்ரேம்னா என்ன சொல்லியிருக்கேன்? சேனல்ஸ். ஸோ இன் சேனல்ஸ் which consist of traffic plus voice channels இருக்குமா. ஸோ தட் ஒரு ஃப்ரேம்னா
ஸோ அந்த செல்லுலார் அப்ரோச்சில் பார்த்தீங்களா 15 வாய்ஸ் சேனல்ஸ் ப்ளஸ் 1 கண்ட்ரோல் சேனல். ஸோ அப்போ அந்த 16 சேனல்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் 1 ஃப்ரேம். ஸோ அப்போ அந்த ஃப்ரேம் டியூரேஷன், ஸோ அந்த ஒரு சேனலை ஒரு டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் நடக்கிறது வந்து என்ன ஸ்பீடில் இருக்குன்னா 4.615 மில்லி செகண்ட்ஸில் நடக்கும். இப்போ ஈச் ஃப்ரேமையும் வந்து 4.615 மில்லி செகண்ட்ஸில் வந்து டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் நடக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே மாதிரி வந்து லேட்டன்சி, ஸோ அந்த ஓவரால் ப்ராசஸ் இட் வில் பி அண்டர் 100 மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ சாரி 100 மில்லி செகண்ட்ஸு. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஸோ ஓவரால் டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன், ஸோ எவ்ரி ப்ராசஸ் இட் வில் பி அண்டர் செகண்ட்ஸ்க்குள்ளாரையே எல்லாமே நடந்துடும் எல்லா ப்ராசஸ். ஸோ ஓவரால் சிம்பிள் ரேட் என்ன சொல்லிடுறோம். ஸோ ஒரு சிம்பிள் ரேட் வந்து இட் வில் பி 270 கிலோ சிம்பிள்ஸ் பர் செகண்ட் சொல்லிடுங்க. அப்போ சின்ஸ் வி ஆர் யூசிங் 8 PSK மாடுலேஷனு, ஸோ 3 பிட்ஸ் பர் சிம்பிள் இருக்கிறதுனால ஓவரால் பிட் ரேட் வந்து இட் வில் பி 810 kbps. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கன்சல்டேஷன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு டேபிளர் ஃபார்மாக அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எட்ஜோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டேபிளரில். ஸோ இது புரிஞ்சுதுலப்பா? எஸ் சார். ஸோ இதை நோட் பண்ணிக்கிறீங்களா? சேஞ்ச் பண்ணுவா? சேஞ்ச் பண்ணலாம் சார். ஓகே. ஸோ இப்போ ஓவரால் எட்ஜ் ஆர்கிடெக்சரோட அட்வான்டேஜ் என்னவா? ஸோ advantage in it only requires upgrade of some network elements. So upgradation in the sense mobile equipment BTSல நடக்கும்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அப்போ வந்து it requires minimum changes தான். அதே மாதிரி edge can transmit and receive data 3 times compared to GPRS. ஸோ அப்போ வந்து enhanced data transmission. So 90% of the existing operator uses GSM network with internet access of edge. So in the diagram la paathamla, so 90% of population வந்து 2018 range la வந்து they have used edge technology in 2G. So disadvantage என்னன்னா hardware, ஒரு mobile equipment வந்து which is supporting edge அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த டெக்னிக். So we need to change the whole hardware, that is we need to change the mobile equipment. It consumes much of the battery power. ஏன்னா ஹையர் டிரான்ஸ்மிஷன் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுனால பேட்டரி கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் இன் எட்ஜ் டெக்னிக். ஸோ ஃபைனலி அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் எட்ஜ் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா மொபைல் இன்டர்நெட் ஆக்சஸ்ஸு, ஸோ இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஒயர்லெஸ் அக்சஸ் டு டேட்டா பேஸஸ்ஸு அந்த மாதிரி, அப்புறம் எலக்ட்ரானிக் பேங்கிங்கு, பேமெண்ட்டு, ஸோ மெசேஜிங் பர்பஸ்ஸு, செக்யூரிட்டி பர்பஸஸ்ஸு, ஸோ ரிசர்வேஷன், ஸோ எவ்ரி திங் ஆன்லைன் ப்ராசஸ், ஸோ அந்த ரிசர்வேஷன் பர்பஸ்ஸு, அதுக்கப்புறம் வீடியோ கால்ஸ் இந்த பர்பஸஸ், அதுமாதிரி வந்து டெலஸ்கோப்பிங் பர்பஸஸ். ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்ஜ். ஓகே. ஸோ அப்போ வந்து ஸோ எட்ஜ் அப்படின்ட்டு ஒரு 11 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருங்க. ஹவு இட் வேரியஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் டெக்னிக்ஸ். ஸோ ஜிஎஸ்எம் ஜிபிஆர்எஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்சுவலாக வேர்டிங்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஆர்கிடெக்சர் போடுங்க. ஆக்சுவலாக விச் இஸ் சேம் ஆஸ் த, இப்போ உங்களுக்கு ஜிபிஆர்எஸ் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் த மொபைல் எக்யூப்மெண்ட் அண்ட் பேஸ் டிரான்ஸ்சீவர் செக்ஷன். ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த ஆர்கிடெக்சர் போட்டுருங்க.
வேரியஸ் காம்போனன்ட்ஸை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலாக இப்போ 11 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா ஜிபிஆர்எஸ் ஆர்கிடெக்சர், ஏன்னா சேம் ஜிபிஆர்எஸ் ஆர்கிடெக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஈச் காம்போனன்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. ஸோ அக்கார்டிங் டு மார்க்ஸ் இப்போ வந்து 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் டெஃபினேஷன் மட்டும் கொடுக்கலாம். இப்போ 11 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ஸோ ஈச் காம்போனன்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்கிரேடேஷனையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் 8PSK டெக்னிக் பற்றி சொல்லணும், வாட் ஆர் த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி அந்த ஸோ கம்பேர்ட் டு ஜிபிஆர்எஸ் அண்டு எட்ஜ் டெக்னிக் அந்த டேபிளர் கலம் போட்டுட்டு இந்த ஓவரால் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எட்ஜ் டெக்னிக்கை சொல்லி அப்ளிகேஷன் சொல்லணும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்த டாபிக் வந்து நம்ம தேர்ட் ஜெனரேஷன். ஸோ 2G வந்து நம்ம ஜிஎஸ்எம் பார்த்தோம், 2.5 ஜிபிஆர்எஸ் பார்த்துட்டோம், 2.75 எட்ஜ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வி ஆர் ஷிஃப்டரிங் டு 3G டெக்னிக். ஸோ 3Gல வந்து 3 டைப்ஸாக இருக்கு. UMTS, யூனிவர்சல் மொபைல் டெலிஃபோன் சர்வீஸ், அது பார்க்க போகிறோம். அடுத்து அட்ரான்ட்டு ஒரு டெக்னிக் பார்க்க போகிறோம். அடுத்து CDMA. ஸோ இந்த 3 கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 3G கான்செப்டை ஸோ 4th யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ டுமாரோ அதை நான் இன்னைக்கு வந்து இந்த 3Gக்கு 2Gக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு டாபிக் தான் எடுக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து நான் UMTSும் அட்ரானும் மண்டே அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஸோ அப்புறம் இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம CDMA பார்ப்போம். ஸோ வித் இன்னும் 2 கிளாஸஸில் வந்து உங்களுக்கு 4th யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டவுட் இருக்காப்பா? இது வரைக்கும் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். சொல்லுங்கப்பா. நோ சார். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது இல்லை. ஸோ அந்த சேனல்ஸ் மட்டும் நீங்கள் எங்கே வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும்னா, ஸோ GSM வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக வச்சுருக்காங்க. அடுத்து CDMA IS-95. ஸோ இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்ரோச். நீங்கள் அங்கே அனலாக் டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க, டிஜிட்டல் டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த GPRS, எட்ஜ், UMTS, அட்ரானு, ஸோ இது எல்லாமே பேசிஸ் ஆஃப் GSM ஆர்கிடெக்ட்ஸ் தான், அனலாக் டெக்னிக் தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ வந்து அங்கே ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குன்னா ஒன்லி அந்த அனலாக் டெக்னிக்கில் வந்து வில் பி யூஸிங் இந்த மொபைல் ஸ்டேஷனு, மொபைல் எக்யூப்மெண்ட் ப்ளஸ் சிம் இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைபர் ஐடென்டி எவ்ரி திங் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த மொபைல் சிம்மு. ஸோ CDMA தட் இஸ் IS-95 CDMA டெக்னிக்கில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லா டேட்டா பேஸும் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த மொபைல் எக்யூப்மெண்ட். ஸோ மொபைல் எக்யூப்மெண்ட் இட் ஹேஸ் ஏ ஐடென்டிட்டி நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே வந்து பேஸ் ஸ்டேஷனுக்கும் மொபைல் ஸ்டேஷனுக்கும் தான் கம்யூனிகேஷன் இருக்கும். GSM டெக்னிக்கில் வந்து பேஸ் ஸ்டேஷன், மொபைல் ஸ்டேஷன் இருக்கும், பேஸ் ஸ்டேஷன் இருக்கும், நெட்வொர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி கால்ஸ், அக்னாலஜ்மெண்ட்ஸ், எவ்ரிதிங் there will be communication between the network station subsystemல இருந்து மொபைல் ஸ்டேஷன் வரைக்கும் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஆனால் IS-95ல வந்து there will be communication between the mobile station and base station மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே நெட்வொர்க் ஸ்டேஷன் GSM டெக்னிக்கில் சொல்லியிருந்த நெட்வொர்க் ஸ்டேஷன்ஸில் எவ்ரி டேட்டா பேஸ், ஹோம் லொகேஷன், விசிட்டர் லொகேஷன், ரெஜிஸ்டர், எவ்ரிதிங் த டேட்டா பேசஸ் எவ்ரிதிங் இட் வில் பி ஸ்டோர் இன் த HLR, VLR. ஆனால் இங்கே வந்து IS-95ல வந்து so all the databases, informations, everything it will be stored in the mobile equipment. So that uses unique codes solirna. So there they will be using the spread spectrum techniques. So அதுதான் பேசிக் டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்தராக நீங்கள் பார்த்த GPRS, எட்ஜ் எல்லாமே வந்து GSM ஆர்கிடெக்சரை அப்கிரேடேஷன் பண்ணுறது தான். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஓவரால் யூனிட்டே புரியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக்ஸ் தான். ஓகே.